வணக்கம். இப்போ நாம ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குங்க. எனக்கு பின்னாடி இருக்க ஒரு ட்வின் ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு. நம்ம பழனியை சேர்ந்த 4 ஸ்கொயர் டெவலப்பர்ஸ் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த ட்வின் ஹவுஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் ரோட்லேருந்து நாகனம்பட்டி ரோடு உள்ளே வருங்க. அதுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஸ்ரீ வேலவன் நகர் அப்படின்னு ஒரு ஏரியாக்குள்ளே தாங்க இந்த ட்வின் ஹவுஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ட்வின் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் பைபாஸ்க்கு நியர்பைலேயே இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே உங்களுக்கு காலேஜ், ஸ்கூலு, ஜிஹெச், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அது போக இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸில் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டும் இருக்குங்க. பைபாஸ் ரோட்டில் அங்கே பின்னாடி பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பைபாஸ் ரோட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. இந்த மெயின் கேட் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ பைப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிழக்க பார்த்து வீடுங்க இது. இப்போ நம்ம நிற்கிறது போர்ட்டிகா ஏரியாங்க. 160 ஸ்கொயர் ஃபீட்டு போர்ட்டிகா வருதுங்க. நல்ல தண்ணிக்கான சம்பு இங்கே வந்துடுது. 5000 லிட்டரு கொள்ளளவு இருக்குங்க. போர் பார்த்தீங்க அப்படின்னா 300 அடி போர் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு நேர் பின்னாடி உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு செப்டிக் டேங்க் வந்துடுது. அதுவும் 5000 லிட்டர் வந்துடுது. கிச்சன் சிலிண்டர் நம்ம வெளியவே சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு கிரில் போட்டிருக்கிறாங்க. சிலிண்டர், அடிஷ்னல் சிலிண்டர் ரெண்டுமே இங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு வால்வும் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீக் வுட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல இதில் ஹேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டெக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான பிராண்டுங்க. விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மகாகனி யூஸ் பண்ணி எல்லா விண்டோஸுமே அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போகலாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு பெரிய ஹால் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த ஒரு வீட்டுடைய அளவும் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட், அதாவது 2.3 சென்ட் வருதுங்க ஒரு வீட்டோட அளவு. ஒவ்வொரு வீடுமே 2.3 சென்ட்டுங்க. டோட்டல் பில்டிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடும் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஏரியா வந்துடுதுங்க. இந்த ட்வின் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல் டிசைன் அண்ட் எலிவேஷனில் பண்ணிக்கிறாங்க. வாஸ்து முறைப்படி கிழக்க பார்த்த மாதிரி ஜம்முன்னு அம்சமாக இருக்குதுங்க. ஹாலில் உங்களுக்கு பெரிய டிவி யூனிட் வந்துடுதுங்க. ஃப்ளூட்டட் பேனலில் உங்களுக்கு செஞ்சுரி பிராண்டில் தான் உள்ளே இருக்கிற எல்லா இன்டீரியர்ஸுமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான பிராண்டுங்க. பார்க்குறக்குமே நல்லா இருக்குது. கிளாசிக் லுக் கொடுக்குது. ஹால் பார்த்தீங்கன்னா 16x16 சைஸில் வந்துடுதுங்க. உள்ளே உங்களுக்கு உட்டன் ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே லைட் வந்துடுது. உங்களுக்கு ஹால்லேயே ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிண்டால் பிராண்டில் SS ஹேண்ட் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்கும், டியூரபிலிட்டியும் இருக்குங்க. ஹால்லேருந்தே ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அதுவுமே ஹை சீலிங்கில் 20 அடி ஹைட்டில் இருக்க ஒரு நல்ல ஒரு ராயல் லுக் இந்த ஹை சீலிங் வீட்டுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி வாலுக்கு பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியன் பிராண்டில் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பிரமாதமான லுக்கு, நல்ல ஒரு லைட்டுமே கிடைக்குதுங்க. சன்லைட் வாங்கி நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வந்திருக்குங்க. இந்த இடத்துல சிங்க் வச்சிருக்காங்க. சிங்க்ல டேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆரோவுக்கான இங்கே பாயிண்ட்டுமே வச்சிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோஸ் வந்துடும். ஸோ வென்டிலேஷனுமே சூப்பராக இருக்குங்க. டைல்ஸுமே டிசைனர் டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சிம்னிக்கான ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் சிம்னி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இங்கே ஃபிட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடுலர் கபோர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கபோர்டோட மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெரினோ பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த குவாலிட்டி தெரியும். கிச்சனோட கவுண்டர் டாப்லேயே பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹைட்டுமே கம்மியாக கொடுத்துருக்காங்க. சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரேக்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறது, பிளேட்ஸ் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. இந்த பிளைவுட்டுமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறனால உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கு. நிறைய பாக்ஸஸ், உங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டை வாங்குறவங்களுக்கு பூஜா யூனிட் எங்கே வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பூஜா யூனிட்டை இவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பெட்ரூமை பார்த்துடலாங்களா? இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே உங்களுக்கு 10 அடியில் உங்களுக்கு வார்ட்ரோப்புமே கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து மேலே வரைக்குமே உங்களுக்கு இந்த வார்ட்ரோப் வந்துடும். ஸோ இதில் நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கலாம். அதே போல் மேலேயுமே நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே வந்துடும். கண்ணாடியோடவே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் தனியாக வாங்க வேண்டியதில்லை. இதுலேயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அட்டாச்சாக வந்துடுது. இந்த பெட்ரூம்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. இதோட டோர் பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஹெவியான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி பட்டா ஏதாவது உறிஞ்சு போகும் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு டோர் பார்க்கும்போதே நல்லா குவாலிட்டியாக தெரியுதுங்க. உள்ள பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்க. ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. உள்ள இந்த டேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் பேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இங்கேயுமே உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் இருக்குங்க.
அப்படியே நம்ம மாடிக்கு போகலாங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா அளவாக தான் கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக ஏறுற மாதிரி. நீங்கள் எத்தனை தடவை ஏறி இறங்கினாலும் காலே வழியே இருக்காது, முட்டு வழியே நல்லா அருமையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ பிராண்ட் வந்து டைல்ஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே 10 அடியில் உங்களுக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் வந்துடும். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வந்துடும். ஸோ வெண்டிலேஷன் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே உங்களுக்கு ஜன்னலாம் ஓப்பன் பண்ண நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் லெட்டினுமே வந்துடும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ டேப்ஸ் எல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பிராண்டடான உங்களுக்கு டேப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா ஜான்சன் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே குவாலிட்டியாக இருக்குது. இந்த டோருமே யூபிவிசி பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்ரான்ங்கிற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த வீட்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நிறையா விண்டோஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும். காத்தோட்டமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணாலே நல்லா காற்று வருங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பெட்ரூம் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சீலிங் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாதிரி அழகான ஒரு சேனலர்ஸும் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைம் லைட்டிங்கில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே நிறைய லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலில் இருந்து பால்கனி போகிறதுக்குமே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு டிசைனர் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பால்கனிக்கு போகலாம். இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்க. செயின்ட் கோபியனில் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ரேல்மே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஈவினிங் டைம் நீங்கள் அழகாக இங்கே சேர் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸுங்க இது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு எஸ்எஸ்ல ஸ்பைரல் ஸ்டார்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக நீங்கள் ஏறி மொட்டை மாடிக்கும் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் வந்துடுதுங்க. வெக்டஸ் பிராண்டில் உங்களுக்கு 1000 லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 வீட்டுக்குமே சேம் பிராண்ட் அண்டு கெப்பாசிட்டி தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொட்டை மாடிக்குள்ளே வர்ற அந்த என்ட்ரன்ஸ்க்கு டோர் போட்டு சேஃபாக வச்சுருக்குறாங்க. மழை தண்ணியும் உள்ளே வராது, வேறு யாருனாலையுமே மேலேருந்து வீட்டுக்குள்ளேயும் வர முடியாதுங்க. இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ட்வின் ஹவுஸில் 2வது வீடுங்க. எலிவேஷனில் மட்டும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 அடி ரோடு வந்துடுதுங்க. உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி ரெடி டு மூவ்ல இருக்குது. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா போதும். ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸ்ட்ரீட் லைட் வசதிகளுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு மொத்தமாகவே உங்களுக்கு டேம் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கிறாங்க. பல்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்டா, பிலிப்ஸ், விப்ரோ பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிமெண்ட் வந்து செட்டிநாடு பிராண்டில் போட்டிருக்காங்க. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அக்னி பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா அப்ரூவல்ஸுமே பக்காவாக வச்சுருக்கிறாங்க. பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த ட்வின் ஹவுஸில் ஒரு வீட்டுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 85 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து பாருங்கள். உட்காந்து பேசி முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல அருமையான வீடுங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் மெயினான ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு சென்ட் இந்த ஏரியாவில் 13 லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இப்போ. ஸோ அதனால் நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இமீடியட்டாக கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து வீட்டை பார்த்து உட்காந்து பேசி முடிச்சிருங்க. வேறு எந்த தகவல் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிடுங்க.